அனைவருக்கும் வணக்கம். இயற்கை சபனத்தில் நான் உங்கள் தென்றல். இன்னைக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய சிட்டி பேலஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த சிட்டி பேலஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் பக்கத்திலே தாங்க இந்த சிட்டி பேலஸ் அமைஞ்சிருக்கு. இந்த சிட்டி பேலஸ் பார்க்கறதுக்கு இந்த டிக்கெட் கவுண்டர் மூலமா நீங்க டிக்கெட் வாங்கலாம். இந்த சிட்டி பேலஸ்க்கு மட்டும் தனியாகவும் வாங்கலாம், இல்ல கம்பைனாவும் வாங்கலாம். அதாவது இந்த பேலஸும் ஆம்பர் பேலஸ் அப்படின்னு இன்னொரு கோட்டை இருக்கு. அதையும் பார்க்கலாம். இதுக்கு வேலிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2 டேஸ் இருக்கு. 2 டேஸ்க்குள்ள இந்த 2 இடத்தையுமே நம்ம இந்த டிக்கெட் மூலமா விசிட் பண்ண முடியும். நீங்க இந்த பேலஸ்க்குள்ள என்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு செக்கிங் இருக்கும். செக்கிங் முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு ஓப்பன் கார்டன் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முபாரக் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டபம் இருக்கும். இது வந்து ஒரு அருங்காட்சியகமாக தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த சிட்டி பேலஸ்ல. இந்த என்ட்ரன்ஸ்லயே இருக்கக்கூடிய இந்த முபாரக் பேலஸ் வேற லெவல்ல கட்டிடக்கலைக்கு பேர் போனதுன்னு கூட சொல்லலாங்க. அவ்வளோ அற்புதமா இருக்கு இந்த பேலஸ்க்குள்ள. ஏன்னா இதுக்குள்ள புகைப்படமோ வீடியோ எடுக்க அனுமதி இல்லை. அதனால இது சரௌண்டிங்ல மட்டும்தான் உங்களுக்கு காட்ட முடியும். இதுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பார்க்கறதுக்கான ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க இந்த முபாரக் மஹால். இது அந்த அப்போ வாழ்ந்த ராஜா மான்சிங் டூவோடைய அவர் பயன்படுத்தின ஆடைகள், அவர் பயன்படுத்தின அணிகலன்கள், ஆயுதங்கள் அப்படின்னு எல்லாமே வந்து இந்த மியூசியம் ஃபுல்லுமே வச்சிருக்காங்க. ஒன்லி கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும்தான் நமக்கு அலவுடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேல இருக்கிறது எல்லாமே வந்து யாருக்கும் பர்மிஷன் இல்லை. அதனால இது பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்தது நமக்கு இந்த ம், வரவேற்பு அறைன்னு சொல்லுவாங்க இந்த பேலஸ்ல. அந்த அந்த இடங்களுக்கும் இங்கிருந்து போக முடியும். அதுவும் இல்லாம அரச குடும்பங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் இதன் வழியா தான் நம்ம போகணும். இந்த முபாரக் பேலஸை பார்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இந்த பேலஸ்லயே. இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள போனீங்கன்னா ராஜாக்கள் பயன்படுத்தின அந்த மாதிரி குவாலிட்டியான ஆஹ், சேலைகள், அலங்கார பொருட்கள், வாசனை திரவியங்கள், லேடிஸ் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்து இந்த ஷாப்பிங் மால் இருக்கு. ஆனால் எல்லாமே பயங்கர காஸ்ட்லி. விருப்பப்படுறவங்க கண்டிப்பா ஷாப்பிங் இங்க பண்ணலாம். இது பார்த்ததுக்கு பிறகு இங்கேயுமே புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அதனால இந்த இடத்துக்கு வந்தா நிறைய விஷயங்களை நம்மளால பார்க்க முடியும் நேரடியா. அதனால நீங்க ஜெய்ப்பூர் வந்தா மறக்காம இந்த ஜெய்ப்பூர் சிட்டி பேலஸையும் ஒரு விசிட் பண்ணலாம். ஜெய்ப்பூர் அப்படின்னு சொன்னாலே அரண்மனைகளுக்கும் கோட்டைகளுக்கும் தாங்க பேர் போனது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த பேலஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர ராயல் கிராண்டா இருக்கு. இந்த இடத்த பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களுடைய புகைப்படங்கள், அதாவது ஓவியங்களை வந்து இந்த சுவர்கள் முழுசுமே வந்து அவங்க டிஸ்பிளேக்கு வச்சிருக்காங்க. அரச குடும்பத்தினர் தங்கக்கூடிய இடத்துக்கு அருகில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓப்பன் பிளேஸ் இருக்கு. சுத்தியுமே வந்து பேலஸ் தான். இந்த பேலஸ்க்கு இடையில தான் இந்த கேப் இருக்கு. இந்த இடங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே செம்ம கிராண்டா இருக்குங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து அவ்வளோ அற்புதமா இந்த பேலஸை செஞ்சிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் பாருங்க எவ்வளோ கிராண்டாவும் அவ்வளோ கைவினை திறன்களோட இந்த என்ட்ரன்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த சிட்டி பேலஸினுடைய கட்டிடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்புத், ஐரோப்பிய மற்றும் முகலாய பாணியில தாங்க இந்த கட்டிடங்கள் அமைச்சிருக்காங்க. சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு மணற் கற்களை கொண்டுதான் இந்த அரண்மனை பல வளைவுகள் கொண்ட சிறிய அரண்மனைகளால் சூழப்பட்ட பரந்த முற்றங்களை கொண்டதுதாங்க இந்த ஜெய்ப்பூர் சிட்டி பேலஸ். இந்த சிறிய சிறிய அரண்மனைகள் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அருங்காட்சியகமா மாற்றி வச்சிருக்காங்க. இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நாமாவே சுத்தி பார்க்க முடியும். அப்படி இல்லை நம்ம குயிக்கா எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கைட் ஃபெசிலிட்டியுமே இந்த சிட்டி பேலஸ்ல அவைலபிளா இருக்கு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதாங்க சுக் நிவாஸ் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்பு அறை அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு மேரேஜ் ஹால் புக் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே போல இந்த பேலஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடம் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது. இங்க இருக்கக்கூடிய எல்லாமே செம்ம கிராண்டா இருக்குங்க. இங்க இருக்கக்கூடிய அந்த விளக்குகள் பாருங்க, கேண்டில் லைட் டின்னர் கேண்டில் எவ்வளவு பெரிய கேண்டில்ஸ். அதே போல இங்க இருக்கக்கூடிய விளக்குகள் கூட பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் பெரிய பெரிய கண்ணாடிகளாலான விளக்குகளை நம்மால இந்த பேலஸ்குள்ள பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு ராயல் பார் கூட வச்சிருக்காங்க. இங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறாங்க போல இருக்கு. அதனால இப்போ இந்த வரவேற்பறையை வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற லெவல்ல.
இந்த வரவேற்பறையில பார்த்தீங்கன்னா 1.6 மீட்டர் உயரம் கொண்ட 2 பெரிய வெள்ளி பாத்திரங்கள நமக்கு இங்க பார்வைக்கு வச்சிருப்பாங்க. இது ஒண்ணொண்ணும் பார்த்தீங்கன்னா 750 பவுண்டுகள். அதாவது 4000 லிட்டர் கொள்ளளவு கொண்டது தாங்க ஒவ்வொரு வெள்ளி பாத்திரமும். இது 14,000 உருக்கிய வெள்ளி நாணயங்களிலிருந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அதனாலேயே இது கின்னஸ் புக்லயும் இடம் பெற்றிருக்குங்க. இந்த பாத்திரங்கள் எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா, இங்கு வாழ்ந்த ராஜா இங்கிலாந்துக்கு போற ஒரு பயணம் வந்தப்போ அவர் குடிக்கிறதுக்காக கங்கை நீரை இந்த பாத்திரங்கள் மூலமாக கொண்டு போனதா இங்க இருக்கக்கூடிய வரலாறுகள் சொல்லுது. இந்த ஜெய்ப்பூர் பேலஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 4.5 கிலோமீட்டர். இந்த இடத்துல இருந்து இங்க வர்றதுக்கு ஏராளமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நீங்க லோக்கல் டாக்ஸில வரலாம், ரிக்ஷால வரலாம், இல்ல ஆன்லைன் கேப் சர்வீஸ்ல கூட நீங்க இந்த இடத்துக்கு ஈஸியா ரீச் பண்ண முடியும். நீங்க இதுக்கு நம்ம சென்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 1/2 ஹவர்ஸ்லயே உங்களுக்கு ஜெய்ப்பூர் வந்துரலாம். இதுக்கு வந்து 5000லேருந்து 7000 வரைக்கும் சார்ஜ் ஆகும். இதே ட்ரெயின் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ட்ரெயின் இருக்கு, மதுரையிலேருந்து ஒரு ட்ரெயின் இருக்கு, சென்னையிலேருந்து 2 ட்ரெயின் இருக்கு. இது எல்லாமே வாராந்திர ட்ரெயின் தாங்க. எதுவுமே ரெகுலர் சர்வீஸ் கிடையாது. மினிமம் 37 ஹவர்ஸ் வந்து ட்ரெயின் ட்ராவல் ஆகும். அதனால பெஸ்ட் வே நீங்க ஃப்ளைட்ல போனீங்கன்னா 5000லயே, அதாவது ஒரு சைடுக்கு 5000லயே நம்ம 2 1/2 ஹவர்ஸ்லயே ஜெய்ப்பூர் ரீச் பண்ண முடியும்.